செப்டம்பர் 14 இன்றைக்கி தான் கிருஷ்ண ஜெயந்தி. அதனால் இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு விடிய காலையுமே ஒரு 6 மணிக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். கோயிலில் இன்றைக்கி நல்ல பூஜையெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால என்ன சொல்லுது, இன்றைக்கி ஒரு அமைதியாக எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு அழகாக ஒரு சாமி கிருஷ்ணரோட தரிசனம் கிடச்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ரொம்பவே அமைதியாக சூப்பராகவே இருந்துச்சு தரிசனத்துக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் எங்களுக்கு சொல்லப்போனால் தரிசனமே கிடைக்கல. வெளியே தான் நின்றுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சூப்பராக தரிசனம் கிடச்சிச்சு. சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவ்வளோத்துக்கு ஒரு திருப்தி, மன திருப்தி அப்படின்னு தான் சொல்லணும். சாமிக்கு கும்பிட்டும்போது அப்படியே அங்கே தான் கொஞ்சம் நேரமாக இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷன் வீடும் இருந்து, அதனால் அங்கேயும் போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் அப்படியே சீக்கிரமாகவே போயிட்டோம். அதனால் காலையில் சாப்பாடு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போனோம். நாகர்கோவில் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க் அந்த மாதிரியெல்லாம் ரொம்பலாம் இல்லை. அதனால் பிள்ளைங்கள விளாட விடுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொஞ்சம் கஷ்டம். எங்கள் வீட்டு பக்கம் போனால் தான் உண்டு.